அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம்ஸ்க்கான 10 மினிட் செஷன் தான் பார்க்க போகிறோம். 10 மினிட் செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியலில் இருக்கிற தனி வட்டி கணக்குகள், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. நம்மளோட உளவியலில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் தமிழ், மீது இருக்கிற 20 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வரும், நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்ற வரும். அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் மென்சுரேஷன் அளவியல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிகழ்தகவுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டைம் அண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின், மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க மேக்ஸ்ல இருந்து மட்டும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வெறுமனே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்ன டைப்ல இருக்கு, ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இந்த டைப் தாண்டி ஆல்மோஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போறோம். 10 டைப் அப்படிங்கிறது 10 கொஸ்டின்ஸ், வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ். இதை தாண்டி நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்க போறது கிடையாதுங்களா. ஸோ இந்த செஷன்ஸ், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்தாலே அதே மாதிரி அந்த டைப்ல தான் இருக்க போகுது. பட் நியூமரிக்கலி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க மேபி இல்ல. ஸோ அதை தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இது ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். PNR divided by 100 equal to simple interest at the rate of interest அப்படிங்கிறது. Pங்கிறது என்ன, அசல், பிரின்சிபல். என்னங்கிறது நம்பர் ஆஃப் டைம், அதாவது பாத்தீங்கன்னா காலம் சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு வட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறதுன்னா தனி வட்டி மட்டும் கிடைக்கும், அந்த மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் வட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் சேர்த்தாதான் அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் இயர்ல கொடுத்துட்டாங்கன்னா, ஆக்சுவலாக இயர்ல தான் நம்ம இயர் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறனால நமக்கு இயர்ல தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி போடணும். இன்கேஸ் 6 மாதங்களுக்கு அப்படின்னா நம்ம 6 டிவைடட் பை 12ன்னு போடலாம், இல்லை இதில் அரிச்சு கொடுத்து 1/2ன்னு போடலாம், இல்லை 0.5ன்னு நம்ம போடலாம். இந்த 3 வேல்யூல நம்ம எப்படினாலும் போடலாம். அதே மாதிரி 3 மந்த்ஸ் அப்படிங்கிறத 3 டிவைடட் பை 12ன்னு போடணும். ஏன்னா 12 மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருடம் அப்படிங்கிறது நம்ம பேசிக்ஸ் தெரியும். 1/4ன்னு போடலாம், இல்லை 0.25ன்னு போடலாம். அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த டேஸில் கேட்பாங்க. இந்த 73 நாட்கள் அப்படின்னு கொடுத்துனாங்கன்னா 73 நாட்களை நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணா 73 டிவைடட் பை 365. 365ங்கிறது ஒரு வருடத்திற்கான மொத்த காலங்கள். சார் 366 எடுக்கக்கூடாதா? வேணாம், நமக்கு தேவையில்லை, அவ்வளோ அதிக பிரசங்கி நமக்கு தேவை கிடையாது. 73 டிவைடட் பை 365 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 219 நாட்கள், இந்த மாதிரி கொஸ்டின் இத்தனை நாட்களுக்கு தனி வட்டி காண்கன்னு சொன்னாங்கன்னா 219 டிவைடட் பை 365 அடிச்சு கொடுத்தோம்னா 3/5 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணும். 73 அடிக்கலாம், இதை 73 அடிச்சுன்னா 3 டைம் அடிக்கலாம், இதை 73 அடிச்சுன்னா 5 டைம் அடிக்கலாம். 73 5 73 365 அடிக்கலாம், இதை 1/5ன்னு இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வேணும்னா நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா, டக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல் 5000க்கு 10% வட்டி விகிதத்தில் 5 வருஷம். அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி கொடுத்துட்டாங்க, எண்ணும் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கணும், கண்டுபிடிக்கணும். அப்போ PNR divided by 100 equal to simple interest நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். Pங்கிறது என்னது, 5000 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளோ, 10%, என்னங்கிறது என்னது, 5 வருடம். அப்போ டிவைடட் பை 100ல போட்டோம்னா நமக்கு ஈஸியாக கிடைக்க போகுது. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா என்ன ஆகும், இந்த 2 0, இந்த 2 0. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, 5 இன்ட்டு 5 25, 250. 250 ஒரு 10ஆல பெருக்குறேன்னா 2 0 சேர்த்துக்க போறேன். அப்புறமா 25 தூக்கி போட போறேன். 2500 ஆப்ஷன் சி. அவ்வளவுதான். இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதே அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும், அமௌண்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல்ங்கிறது எவ்வளவு, 5000. அப்போ இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளவு, 2500. ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு எவ்வளவு, 7500 ரூபா அமௌண்ட், மொத்த தொகை. அவங்க கேட்டிருக்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசோக் என்பவர் ரூபாய் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் ஒரு வங்கியில முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகள் கழித்து கிடைக்கும் தனி வட்டி மட்டும் என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ PNR divided by 100 அப்படிங்கிறதா ஃபார்முலா. நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். PNR divided by 100 equal to simple interest அப்படின்னு தெரியும். Pங்கிறது எவ்வளவு, 10,000. Pங்கிறது 10,000, என்னங்கிறது எத்தனை வருஷம், 5 வருஷம். ஆறுங்கிறது எத்தனை வருஷம், எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 8 டிவைடட் பை 100.
அவ்வளவுதான். அப்போ அடிச்சோம்னா என்ன ஆகும்? ஸோ இந்த 2 0 இந்த 2 0. அப்போ 5 40 40ங்களா? ஸோ 40 இன்ட்டு இங்கேயும் 2 0 100ஓட இருக்கு. ஸோ அப்போ 3 0 போட்டுக்கோங்க, முன்னாடி 4 போட்டுக்கோங்க. அப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? எவ்வளவு? 4000. அவ்வளோதான். இன்கேஸ் அமௌண்ட் கேட்டாங்கன்னா 10 + 4 14,000 அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபாய், மூணாவது கொஸ்டின் ரூபாய் 68,000க்கு ஆண்டு வட்டிக்கு இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருவாங்க. 16 2/3% விகிதத்தில் 9 மாதங்களுக்கு அப்படின்னு தனி வட்டி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க PNR, நம்ம ஃபார்முலா தெரியும். PNR டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் பிங்கிறது 68,000, பிங்கிறது 68,000, அதை நம்ம போட்டுருவோம். பெருக்கல் என்னங்கிறது என்னது? 9 மாதம். நம்ம சொன்ன மாதிரி 9 மாதத்தை நம்ம எப்படி போடலாம்? 9 மாதம், 6 மாதத்தை எப்படி போடலாம்? 6 டிவைட் பை 12ன்னு போடலாம். அதே மாதிரி 9 மாதத்தை நம்ம எப்படி போடலாம்னா 9 மாதத்தை ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 12ன்னு போடலாம். ஸோ அப்போ 9 மாதத்தை 9 டிவைடட் பை 12ன்னு போடலாம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 16 2/3% இருக்கிறத நம்ம எப்படி போடலாம்னா 16 3 48 + 2 50 டிவைடட் பை 3% போடலாம். அப்போ அதை 50 டிவைடட் பை 3 கீழே என்ன டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். ஸோ அப்போ அடித்தோம்னா ஈஸியாக அடிக்கலாம். அடிக்கிறதா ரொம்ப பொறுமையாக அடிக்கணும். இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிட்டேன். அடுத்து இந்த 3 இந்த 9 இந்த 3 அடிச்சுன்னா இங்கே 3 இருக்கும். 1 3 3 4 3 12. ஓகேங்களா? ஸோ அடுத்து 1 3 3 1 3 3 1 4 4, இங்கே பார்த்தீங்கன்னா 1 4 4 மீது 2 7 4 28 7 1 0 150 170 இன்ட்டு 50ஆல் பெருக்குன்னு நமக்கு வந்துடும். அப்போ 17 இன்ட்டு 5 எவ்வளவு? 50 ஒரு 35 85. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 சேர்க்கணும். அப்போ 2 0 சேர்த்துனா 8,500 ரூபா. ஆப்ஷன் டியாக வரும். பெருக்கிறதான் 180யும் 170யும் 50யும் பெருக்குன்னா 8,500 ரூபா வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாட்கள் 219 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 219 நாட்கள்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 219 நாட்கள்னா 219 டிவைடட் பை 365 நாட்கள் அப்படின்னு நம்ம போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ பிரின்சிபல் இது, நாட்கள் இது, 10% இன்ட்ரெஸ்ட். அப்போ PNRல போட்டோம்னா P இன்ட்டு ஆறுங்கிறது என்னது? 10% இன்ட்டு 219 டிவைடட் பை 365 கீழே ஹோல் டிவைடட் பை 100 ஈக்குவல்ட்டால போட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இங்கே பாருங்க, நான் முன்னாடி 73ஆல் அடிக்கலாம்னு சொன்னோன்னா 373 கண்டிப்பாக அடிக்கலாம். 373 219 573 உங்களுக்கு என்ன வரும்? 365 வரும். 1 5 5 ஈரஞ்சா 10. இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு 2 0க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். இங்கே 10 இருக்கும். ஸோ இங்கே 10 இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? 675 கீழே 10 இருக்கும். மேலே என்ன இருக்கும்? இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும். அப்போது இங்கே என்ன இருக்கும்? 2 3 6 இருக்கும். அப்போ இது அடிச்சுன்னா 5, இது அடிச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? இது அடிச்சுன்னா 5. இதை வந்து 3ஆல் அடிக்கலாம். 1 5 5 1 5 5 மிச்சம் 1 இருக்கும். 3 5 15 மிச்சம் 2 இருக்கும். 5 5 25. அப்போ 135 இன்ட்டு 3 135 இன்ட்டு 3 எவ்வளவு? 300 ஒரு 105 405. அப்போ ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின் 5th கொஸ்டின். 4000 ஆனது 4 ஆண்டுகளில் 5000 ஆகிறது எனில் தனி வட்டியை காண்க. 4000 ஆனது 5000 மாறுதான். 5000 அப்படிங்கிறது மொத்த தொகை. நல்லா கவனமாக வச்சுக்கணும். இது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மொத்த தொகையாக மாறுதான். அதில் பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிரின்சிபல் 4000 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா தான் இருந்திருக்கும்? 5000ல் 4000 போச்சுன்னா 1000 ரூபா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போது PNR ஃபார்முலா போட்டோம்னா 4000 இன்ட்டு எவ்வளவு சதவீதம்? எத்தனை வருஷம்? 4 வருஷம். என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டுக்கோங்க. டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5000 கிடையாது, 1000 ரூபா. அவங்க மொத்த தொகை 5000 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது அடித்தோம்னா என்ன ஆகும்? ஸோ அடித்தோம்னா இந்த 3 0
இந்த 3 0 கிடையாது, இங்கே இருக்கிற 2 0, இங்கே இருக்கிற 2 0, இங்கே இருக்கிற 2 0 அடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து எதால் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு 0, இங்கே இருக்கிற ஒரு 0 அடிச்சிட்டேன். ஒரு நாள் 4, 25 நாளா 100. அப்போது R இன்ட்டு 4, இந்த 4 அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு 25. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எத்தனை நாள் இருக்குது? 6 நாங்கள் 24, மீத 1 இருக்கும், கீழே 4 இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 6 1/4, 6.25%. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. 6th கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி விகிதம், 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 5 கிடைச்சுன்னா அசலோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பிஎன்ஆர் ஃபார்முலாவில் பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? அசலோட மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ பி அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு என்னங்கிறது எத்தனை? என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர். இங்கே எத்தனை வருஷம்? 5 வருடங்கள். அப்போ 5 போட்டுக்கோங்க. பெருக்கல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குதான்? தனி வட்டி 5 ரூபா கிடைக்குதான். அப்போ அடித்தோம்னா இந்த 5யும் இந்த 5யும் அடிக்கலாம். 1 5 5, 25 100. அப்போ பி இங்கே இருக்குது. அப்போ பி ஈக்குவல் டு இந்த 20 இப்படிக்கா போச்சுன்னா இங்கே 1 இருக்கும். 1 இன்ட்டு 20, 20 ரூபா பிரின்சிபல். அதாவது பார்த்தீங்கன்னா 20 ரூபா அப்படிங்கிறது அசலாக நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆண்டு வட்டி விகிதம் 2% விகிதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கும் எனில் அசல் காண்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிஎன்ஆர் ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். பி தான் கேட்டிருக்காங்க, அதனால நான் பி அப்படியே வச்சுக்க போகிறேன். என்னங்கிறது எத்தனை? 3 வருடம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2% டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 300 ரூபா கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இந்த 3யும் இந்த 3யும் அடிச்சோம்னா இங்கே 100 ரூபா இருக்கும். இதையும் அடிச்சோம்னா என்ன இருக்கும்? 2 2 52 100. பி ஈக்குவல் டு 50. இந்த 100 இப்படி போச்சுன்னா 50 பெருக்கல் 100. அப்போது 5 போட்டுக்கோங்க. இங்கே 2 0, இங்கே ஒரு 0, மொத்தம் 3 0. பி ஈக்குவல் டு 5000 ரூபாய். அப்போது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின். மாலா ஆண்டிற்கு 11% வட்டி விகிதத்தில் மாலா அப்படிங்கிறவங்க 11% வட்டி விகிதத்தில் ரூபாய் 5000 2 ஆண்டுகள் முதலீடு செய்தால் 2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகை மீன்ஸ் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி பிரின்சிபலோட நம்ம ஆட் பண்ணனா நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ மாலா 11% வட்டியில் எவ்வளவு? 11% வட்டியில் எவ்வளவு? 5000 ரூபாய். 5000 ரூபா. அப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 5000 பெருக்கல் எவ்வளவு? 11% வட்டி. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு டிவைடட் பை 100. அப்போ போட்டோம்னா இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 22 22 இன்ட்டு 5 எவ்வளோப்பா? 50 போட்டோம்னா எவ்வளோ வரும்? ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 2 இன்ட்டு 22 இன்ட்டு 5 எவ்வளவு? 100 110. அப்போது 1100 ரூபா அட் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் கேட்குறாங்க. அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபலுங்கிறது 5000 ப்ளஸ் ஒரு 1100 ரூபா, ரெண்டையும் சேர்த்தோம்னா 6100 ரூபா அவங்க மொத்தமாக வாங்கியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் சி. ஸோ 6100 ரூபா அவங்க மொத்த தொகையை மாலா ரிட்டர்ன் வாங்கியிருப்பாங்க. 9வது கொஸ்டின் பாருங்க. விஜய் ரூபாய் 10,000 கூட்டு வட்டி, அதாவது 5% வட்டி விகிதத்தில், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி கிடையாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல விஜய் ரூபாய் 10,000 5% வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை வருடங்கள்ல ரூபாய் 11,000 திரும்ப பெறுவார்? அவர் பெறுவார். அப்போ இதுவுமே அமௌண்ட் தான். அமௌண்ட்டுங்கிறது என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். நமக்கு அமௌண்ட் 11,000, பிரின்சிபல் அப்படிங்கிறது 10,000 அப்படின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா தான் இருக்கும்? 1000 ரூபாயா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அப்போ பிஎன்ஆர் ஃபார்முலாவில் பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிங்கிறது என்னது? 10,000 பெருக்கல் என்னங்கிறது எத்தனை வருஷங்கிறது தான் தெரியல, அதனால என்ன அப்படியே வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5% டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு. இதுதான் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஃபார்முலா. அப்போ இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாயை நம்ம அப்படியே போட்டுறோம். இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபா தான், 11,000 கிடையாது. அதனால அடிக்கும்போது என்னாகும்? இந்த 2 0, இந்த 2 0.
கிளியரா? இந்த 2 0 இந்த 2 0 இங்க இருக்கிற 2 0 இங்க இருக்கிற 2 0 ஓகேங்களா? ஸோ இதை அடிச்சுன்னா ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. அப்போ எண்ணுக்கு நேரா என்ன இருக்கு? n ஈக்குவல் டு 2 ஆண்டுகள். ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? லாஸ்ட் கொஸ்டின். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது இந்த மாதிரி டைப்ல மேபி கேட்கலாம், கேட்காமே போகலாம். நமக்கு பிசிக்கு அந்த லெவல் ரொம்ப கஷ்டமா கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாதுல்ல. இன்கேஸ் கேட்டு வச்சிட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு குறிப்பிட்ட தொகை, இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், ஓகேங்களா? ஸோ அதுதான தொகைன்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் நான் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். பிரின்சிபல் நான் 100 ரூபா. சில வருடங்கள்ல எத்தனை வருடங்கள்னு தெரியல, சில வருடங்கள்ல அப்போ என்னங்கிறது என்ன எனக்கு தெரியல. வேற என்ன கொடுத்துருக்காங்க? 5 மடங்கு ஆகுது. ஸோ அந்த தொகை அப்படிங்கிறது அமௌண்ட் பிரின்சிபலை விட ஒரு தொகையை விட 5 மடங்கு ஆகுதா? அப்போ பிரின்சிபல் 100னா அமௌண்ட் எவ்வளவு? 5 மடங்கு ஆகுது. 5னா 5ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 500 மாறுது. நான் இன்கேஸ் 100ன்னு வச்சேன்னா 500 மாறுது, 1000ன்னு வச்சேன்னா 5000 மாறுது. ஏன்னா 5 மடங்கு ஆகுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இது பிரின்சிபல், இது அமௌண்ட். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6ங்கிறது எவ்வளவு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துட்டாங்க. அப்போ எத்தனை வருடங்கள் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ இதுல இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? பிரின்சிபல் 100, அமௌண்ட் 500. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும்? 500ல இருந்து 100 போச்சுன்னா 400 ரூபா இன்ட்ரெஸ்டா மட்டும் இருக்கும். அப்போ பிஎன்ஆர் ஃபார்முலால பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிங்கிறது எவ்வளவு ரூபா? 100 ரூபா பெருக்கல் என்னங்கிறதா எனக்கு தெரியல, அதனால என்ன நான் வச்சுக்க போறேன்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. கீழே போட்டுக்கோங்க. அப்போ கீழே 100 வரும். ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 400 ரூபா. அப்போ 400 ரூபாயை நான் அப்படியே போட்டுக்க போறேன். அப்போ போட்டேன்னா எனக்கு என்னதான் ஆன்சர் வரும்? இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிட்டேன்னா அடிச்சிட்டேன். 8 8 40, பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்க போறேன். அப்போ எண்ணுக்கு நேரா என்ன இருக்கு? n ஈக்குவல் டு எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ்? 50 வருடங்கள் ஆகும். ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப் இல்லை. ஸோ எத்தனை மடங்காகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இந்த மாதிரி சம்ஸ் மேபி கேட்கலாம் இல்லை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் கொஞ்சமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, செஷனை லைக் பண்ணிடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வட்டி விகிதத்தோட வித்தியாசம் அந்த மாதிரி, அப்புறம் மென்சுரேஷனில் 2D 3D அதெல்லாமே டக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்க போது எக்ஸாம் டைமில் லாஸ்ட் ஒரு 20 days பயங்கர ஸ்பீடாக போகிறோம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.